இந்தி தெரியாது போடா என்ற தமிழ்நாட்டின் வாசகம் இப்பொழுது மகாராஷ்டிராவிலும் ஒலிக்க தொடங்கியுள்ளது. மராத்தி தெரியாது போல் நடித்தால் காதுக்கு கீழ் அடியுங்கள் என ராஜ் தாக்கரே பேசியது மகாராஷ்டிராவில் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இந்தியாவில் இந்தி திணிப்புக்கு எதிராக பல போராட்டங்கள், உயிர் தியாகங்கள் தமிழ்நாட்டில் நடந்துள்ளன. மொழிப்போர் என்ற வரலாறே தமிழ்நாட்டிலிருந்தே எழுதப்படுகின்றது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை இந்தியை கட்டாய 3வது மொழிப்பாடமாக அறிவித்து உத்தரவிட்டது தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான பாஜக அரசு. மராத்தி, ஆங்கிலமுடன் இந்தியை கற்க அரசாணை வெளியிட்டது. இதற்கு மகாராஷ்டிராவில் உள்ள எதிர்க்கட்சிகள் மற்றும் மராத்தி அமைப்புகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. மகாராஷ்டிராவில் 20 ஆண்டுகள் எதிரெதிர் துருவங்களாக உள்ள உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே ஆகியோரை ஒரே மேடையில் இணைத்துள்ளது இந்த இந்தி மொழி. இந்தியை கட்டாய பாடமாக மாற்ற முயற்சி நடந்தது. கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் இதனை திரும்ப பெற்றது தேவேந்திர பட்னாவிஸ் அரசு. உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியும் ராஜ் தாக்கரே தலைமையிலான மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா கட்சியும் இணைந்து இந்தி திணிப்புக்கு எதிராக மும்பையில் மிகப்பெரிய பேரணியை நடத்துவோம் என அறிவித்தனர். இது அரசியல் ஒரு பரபரப்பை கிளப்பியது. காரணம், மகாராஷ்டிராவில் மிக பெரும் கட்சியாக திகழ்ந்த சிவசேனா 2005ஆம் ஆண்டு உடைந்தது. தனது அரசியல் வாரிசு மகன் உத்தவ் தாக்கரே என அறிவித்தார் கட்சியின் நிறுவனர் பால் தாக்கரே. இதனால் கோபித்துக் கொண்டு தனி கட்சி தொடங்கினார் பால் தாக்கரேவின் தம்பி மகன் ராஜ் தாக்கரே. மகாராஷ்டிரா நவ நிர்மாண் சேனா என்ற கட்சியை அவர் அப்பொழுது ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பிறகு ஒரே மேடையில் இவர்கள் தோன்றி அவர்களின் இரு கட்சியினரையும் உற்சாகப்படுத்தினர். பால் தாக்கரேவால் செய்ய முடியாதை தேவேந்திர பட்னாவிஸ் செய்ததாக உத்தவ் தாக்கரே இந்த நிகழ்ச்சியில் கூறியது தொண்டர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அரசாணை திரும்ப பெற்றதால் இதனை கொண்டாடும் விதமாக வெற்றி விழா மும்பையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராஜ் தாக்கரே பேசியதாவது: இந்தி வெறும் 200 ஆண்டுகால வரலாறு கொண்ட மொழி. மகாராஷ்டிரத்தின் வளர்ச்சிக்காக நாங்கள் ஒன்றிணைந்துள்ளோம். எங்களது வலுவான இணைப்பால் பாஜக அரசு இந்தி திணிப்பை வாபஸ் பெற்றுள்ளது. இந்தி பேசும் மாநிலங்களை விட இந்தி பேசாத மாநிலங்கள் அதிக வளர்ச்சி அடைந்துள்ளன. அப்படியெனில் எதற்கு 3வது மொழி? தென்னிந்தியாவில் பல அரசியல்வாதிகளும் திரை நட்சத்திரங்களும் ஆங்கில பள்ளிகளில் படித்தாலும் தங்கள் தாய்மொழியான தமிழ் மற்றும் தெலுங்கு மீது மிகுந்த பெருமையை கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்தார். மகாராஷ்டிராவிலிருந்து மும்பையை பிரிக்கவே பாஜக அரசு மும்மொழி கொண்டு வருகிறது. மராத்தி பேசாவிட்டால் அடிக்க வேண்டாம், தெரியாது போல் நடித்தால் காதுக்கு கீழ் அடியுங்கள், இவ்வாறு பேசினார். இதைத் தொடர்ந்து பேசிய உத்தவ் தாக்கரே, நாங்கள் இருவரும் இனி ஒன்றாக இருக்கவே தற்போது சேர்ந்துள்ளோம். நாங்கள் இப்போது சேர்ந்துள்ளது ஆரம்பம்தான். இந்துஸ்தானை ஏற்றுக்கொள்வோம், ஆனால் இந்தியை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு இந்து மதத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டாம் என்று பாஜகவை சாடினார். டில்லியில் அடிமையாக உள்ளவர் எங்களை ஆளுகின்றனர், விரைவில் முடிவு கட்டுவோம் என்றார். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் மும்மொழி கொள்கையை பல மாநிலங்கள் எதிர்த்து வருகின்றன. இதனால் தங்கள் தாய்மொழிக்கு ஆபத்து ஏற்படும் என்று எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு வருகின்றனர். சிவசேனாவை ஏக்நாத் சிண்டே தனியாக பிரித்து சென்றார். இதனால் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் உத்தவ் தாக்கரே அணி 20க்கும் குறைவான இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதுபோல் ராஜ் தாக்கரேவின் மகாராஷ்டிரா நவ நிர்மாண் கட்சியும் ஒரு இடத்தில் கூட வெல்லவில்லை. தற்போது இருவரும் ஒன்றாக இணைந்திருப்பது மகாராஷ்டிரா அரசியல் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுவதுடன் பாஜகவிற்கு இது ஒரு தலைவலியை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது.